ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான தேர்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கொண்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த புதிய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதியான நாளை காலை தொடங்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்னென்னலாம் அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரகாரம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு போகணும், என்ன டைமுக்கு போகணும், ஸோ என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிங்க. சப்போஸ் உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அதாவது மறந்து போன யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஐடியும் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு 25/4/2025 அறிவிப்பு நாள் இதெல்லாமே வரும். ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதையெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் இதில் ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி அடிஷனலாக கொண்டு போகணும், ஓகேங்களா? நீங்கள் எப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ஒன்று கொண்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேர்வரின் பெயர் அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. தேர்வரின் பெயர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி தான் நேம் இருக்கும், நீங்கள் அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பதிவு எண், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்வு மையம் அப்படிங்கிறது எந்த ஏரியா அதாவது எந்த தாலுக்காவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த தாலுக்கா படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு மையம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் நீங்களே படிச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி, பட் இருந்தாலும் அந்த ஸ்கூலோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நிறையா ஸ்கூல் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கரெக்டாக அந்த பின்கோடை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டான அந்த பின்கோடை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கூல் கரெக்டான எக்ஸாக்டான லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு அந்த ஸ்கூல் எங்கே லொக்கேஷனாக இருக்கோ அந்த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாலுக்காவில் இருக்குது, அதே மாதிரி எந்த ஏரியா நகரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் மார்க்கு, ஏதாவது பஸ் ஸ்டாப் இருக்கலாம், பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெம்பிள் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னா லேண்ட்மார்க்கு கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்கோடு இருக்கும். ஸோ அதுலேயே மொபைல் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் பற்றியான டவுட்ஸ் அதாவது இந்த ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்குறதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ ஒன்று ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே சிக்னேச்சர் இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு, அதாவது இந்த தேர்வு எப்போ தொடங்குது அப்படின்னா 12/7/2025 நேரம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும், 12:30 மணி வரைக்கும், ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒளிக்குறி உணரி அதாவது OMR ஷீட் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வு எழுத போகிறீங்க. இந்த தேர்வோட தேர்வுத்தாள் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, பொது அறிவு, திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும் 100 மார்க்கு. அதுபோக பார்த்திங்கன்னா ஜிகே ஜென்ரல் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 75 மார்க் இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ரீசனிங் 10 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் மனக்கணக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு 15 மார்க். டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்ஸு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா என்னென்ன அறிவுரைகள்லாம் முக்கிய அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்வர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. வருகை அனுமதிக்கப்படும் நேரத்திற்கு பிறகு வரும் தேர்வர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்.
தேர்வர் தேர்வறையில் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வர வேண்டிய நேரம், வருகை அனுமதிக்கப்படும் நேரம், தேர்வு தொடங்கும் நேரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு நீங்கள் அங்கே வர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8:30 மணியிலேருந்தே அங்கே உங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ 8:30 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகி கண்டிப்பாக உள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் 9 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலுமே உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் முன்கூடியே வந்து லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு, எங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு, ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து பைக் ஆர் 2 வீலர் அந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க அல்லது பஸ்ஸில் தான் கிளம்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடுங்க. சரிங்களா? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடணும். ஓகேங்களா? ஸோ 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் உள்ளே போகிற டைம். ஓகேங்களா? அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடணும். ஓகேங்களா? டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 9:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். 3 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஒரே ஒரு பேஜ் தான் வரும். ஓகேங்களா? சிங்கிள் பேஜ் தான், அது ஒரே முன்னாடி பக்கம் மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வர் தங்களுடைய ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளிநகலை கொண்டு வர வேண்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டோ அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் நகலோ நீங்கள் கொண்டு போகணும். அப்படி ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உங்களோட ஓட்டுநர் உரிமம், உங்களோட லைசன்ஸ் கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும் ஒரிஜினல், ப்ளஸ் அதோட ஒரு செட்டு ஜெராக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பேன் கார்டு கொண்டு போகிறீங்கன்னா பேன் கார்டோட ஜெராக்ஸும் வேணும். ஓட்டர் ஐடி கொண்டு போகிறீங்கன்னா ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸும் வேணும். இதில் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக இருக்கணும். அதாவது ஒரிஜினல் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஜெராக்ஸும் நீங்கள் கொண்டு போயிருக்கணும். அதற்கு அடுத்ததாக தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றை வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டினை ஒளிநகல் மற்றும் மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டனை ஒளிநகலை இணைத்து தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்படும் அடையாள அட்டையின் அசலனை அறை கண்காணிப்பாளரிடம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சில காரணங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக புகைப்படம் வந்து அதில் அச்சிடப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது தெளிவாக இல்லை, அதே மாதிரி உங்களோட ஃபேஸுக்கும் அதுக்கும் வந்து பொருந்தவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு A4 சீட் எடுத்துகிட்டு அந்த A4 சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், முகவரி, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டு அதே மாதிரி உங்களோட அனுமதி சீட்டின் ஒளிநகல் அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டை ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட பேன் கார்டோ, ஆதார் கார்டோ, வாக்காளர் அடையாள அட்டையோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து அதே மாதிரி இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஸோ முன்கூட்டி நீங்கள் போயிடணும். தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமர்ப்பித்ததுக்கப்புறம் அறை கண்காணிப்பாளரிடம் அதை காட்ட வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேனா யூஸ் பண்ணணும். தேர்வர்கள் கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனா, பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. OMR வினைத்தால் உபயோகிக்கும் முறை குறித்து அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் கண்டிப்பாக பின்பற்றிட வேண்டும். அதாவது OMRல எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அதை பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்களும் OMR எப்படி இருக்கும், அதே மாதிரி OMRல எந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகணும். ஜெல்லு இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வாணைய அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள செல்ஃபோன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கூடத்திற்கு கொண்டு வர அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. தவறினால் அவர்களது விடைத்தால் செல்லாததாக கருதப்படும், அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், மேலும் தேர்வு எழுதுவதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவார். ஆள்மாறாட்டம் உட்பட எந்த விதமான தேர்வு முறையீட்டிலும் ஈடுபடக்கூடாது, மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் எதுவுமே வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? பேப்பர்ஸோ அல்லது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அதாவது மின்னணு சாதனங்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி வாட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா LED வாட்சஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு அது எதுவுமே வந்து அலௌடு இல்லை. ஓகேங்களா? நார்மலாக வந்து நீங்கள் வாட்ச் கொண்டு போகலாமா தவிர இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் அதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை நீங்கள் எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஏதாவது
மற்ற பொருட்கள் எதுவுமே வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடாது, எல்லாமே தடை செய்யுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஹால் டிக்கெட், அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப், அதே மாதிரி அதோட ஜெராக்ஸ் வித் உங்களோட பால் பாயிண்ட் பென், இது மட்டும் இருந்தாவே போதும். ஹால் டிக்கெட் இதெல்லாமே கொண்டு போனீங்க அப்படின்னாலே போதும், மீதி எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாக வினாத்தாள் தொகுப்பு தேர்வாளருக்கு வழங்கப்படும். அதாவது 9 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடணும். 9 மணிலேருந்து 9:15 பார்த்தீங்க அப்படின்னா 9:15 மணிக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட வினா தொகுப்பு, அதாவது ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் உங்களோட புக்லெட்டும் கொடுத்துருவாங்க, அதாவது கொஸ்டின் புக்லெட்டும் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை எழுதி கருமையாக்குவதற்கு முன்பு அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எந்தவித விடுதலுமின்றி அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த 200 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஓஎம்ஆரில் உங்களோட அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் கொடுப்பாங்க, உங்களோட புக்லெட்டு கொஸ்டின் புக்லெட்டு கொடுப்பாங்க. ஓஎம்ஆரில் உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பரை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எழுதி அதை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 கொஸ்டின்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸ் அதுக்காக தான் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது குறைபாடு இருந்தது உங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை அரை கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மாற்று வினா தொகுப்பை கேட்டு பெறலாம். அதாவது நீங்கள் ஓஎம்ஆரில் முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா நீங்கள் கேட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் தேர்வறையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். 3 மணி நேரம் ஷார்ப்பாக நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ 12:30க்கு தான் வந்து உங்களை வெளியே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த தேர்வு கூட அனுமதிச்சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்காக எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு பணி நியமனத்திற்கான ஒரு ஆணை இல்லை, உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஒரு ஜஸ்ட் ஹால் டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றணும். ஓஎம்ஆர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன மாதிரி இப்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏ எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க 200க்கு, பி எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, சி எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, டி எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நாம் அதை கடைசியில் அதாவது அதுக்குன்னே ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஒதுக்கி நம்ம ஏவில் எத்தனை, பியில் எத்தனை, சியில் எத்தனை, டியில் எத்தனை அப்படின்னு 200க்கு அவுட் ஆஃப் 200க்கு ஏவில் ஒரு 50, சியில் ஒரு 50, இந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து போட்டிருக்கணும். ஸோ இந்த ஓஎம்ஆரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு வேலைப்பாடுகளே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நாளைக்கு வரக்கூடிய ஓஎம்ஆரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் உங்களோட புக்லெட் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் சைடும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது உங்களோட புக்லெட் கொஸ்டின் புக்லெட்டில் அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அரை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிசி எழுதக்கூடிய நாளைக்கு அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். அண்டு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மூலமாக. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.